உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்வேன். இது மொழி பிரச்சினை அல்ல, இது ஆதிக்க பிரச்சினையே தவிர மொழி பிரச்சினை அல்ல. நாம் எந்த அளவிற்கு பணிய தயாராக இருக்கிறோம் என்பதை கண்காணிப்பதற்காக, அளவிடுவதற்காக அரசியல் ஆதிக்கக்காரர்கள், அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள், ஏகாதிபத்திய வெறி கொண்டவர்கள் தங்களுடைய மொழியை திணித்து, இதைத்தான் நீ ஆட்சி மொழியாக கொள்ள வேண்டும், இதிலேதான் பாடங்கள் நடக்கும், இதிலேதான் தேர்வுகள் நடக்கும், இதிலேதான் சட்டங்கள் இயற்றப்படும், இந்த மொழியில்தான் நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள், இது தெரிந்தால் இங்கெல்லாம் வா, இது தெரியாவிட்டால் நீலகிரி தோதுவர்களைப் போல், குருவிக்காரர்களைப் போல், ஆப்பிரிக்க நாட்டு நீக்ரோக்களைப் போல் நீயும் உன்னுடைய நாட்டோடு கூட்டோடு இரண்டாந்தார குடிமகனாய், மட்டரகமான மனிதனாய், ஏனோதானோவாய், எடுப்பார் கைப்பிள்ளையாய் அடங்கிக்கிட என்பதுதான் இதன் உட்பொருளாகும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதை முரசொலி தெரிவித்துள்ளது. அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. நாம் எந்த அளவுக்கு அடிபணிய தயாராக இருக்கிறோம் என்பதை அளவிடுவதற்காகத்தான் ஹிந்தியை திணித்து திணித்து சோதனை செய்து வருகிறார்கள். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து எதிர்த்து நாமும் நம் மொழிக்காப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியை திணிக்கும் போதெல்லாம், அதனை நாம் எதிர்க்கும் போதெல்லாம் இந்திக்கு ஆதரவாக வைக்கப்படும் வாதம் என்பது இந்திதான் இந்திய நாட்டின் மொழி, இந்த தேசத்தின் மொழி, தேசிய மொழி என்று சொல்லப்படுகிறது. அப்படி எங்கு எதில் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வியாகும். இந்திய நாட்டுக்கு அலுவல் மொழி உண்டே தவிர தேசிய மொழி என்பது கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 343வது பிரிவின்படி இந்திய அளவில் இந்தி என்பது அலுவல் மொழியாகும். அது மட்டுமே தனித்த ஒரே ஒரு அலுவல் மொழி அல்ல. இந்தியுடன் ஆங்கிலமும் கூடுதல் அலுவல் மொழியாகும். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்துக்கான அலுவல் மொழியை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் இல்லாத மொழிகளை கூட மாநிலங்கள் தங்கள் அலுவல் மொழியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதியையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருப்பதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியை மட்டும் அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு எதிர்ப்பு இருந்ததால் தான் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக ஆக்கப்பட்டது. இந்தியை தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், திராவிட இயக்கமும், தமிழறிஞர்களும் மட்டுமே எதிர்க்கவில்லை. இந்தி ஆட்சி மொழியாக ஆகிவிடாமல் தடுக்கவும், ஆங்கிலமும் அலுவல் மொழியாகவும் டி கிருஷ்ணமாச்சாரியாரும், என் கோபாலசாமி ஐயங்காரும், என்.ஜி. ரங்காவும், எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி ராவும் முயற்சித்தார்கள். இந்தியாவில் உள்ள ஒரு மொழியே இந்தியாவுக்கு தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று அரசியல் நிர்ணய அவை உறுப்பினர்கள் விரும்பினார்கள். ஹிந்திதான் அதற்கு தகுதியுடையது என்று அதனை தேசிய மொழி என்றார்கள். ஆனால் நடைமுறையில் இந்தி தேசிய மொழியாக முடியவில்லை. தேசிய அளவில் பயன்படுத்தப்படும் மொழி ஆங்கிலம் மட்டும்தான். மற்ற தேசிய இனங்கள் இந்தியை திணிப்பதாக அச்சப்படுகின்றன. அவைகள் தங்கள் மொழி மீது பெருமிதம் கொண்டுள்ளன. எனவே தேசிய குறிக்கோள் என்ன என்பதையும் அதை நிறைவேற்றும் வரை மொழி பிரச்சினையில் எந்த அளவிற்கு சுமூகமான முறையில் செயல்பட வேண்டும் என்றும் அரசியல் சட்டம் தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னார் காரன் வில்லி ஆஸ்டன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது பாகம் ஆட்சி மொழிகள் பற்றி சொல்கிறது. 343ஆம் பிரிவிலிருந்து 351வது பிரிவு வரை இது தொடர்பான விதிகள் இருக்கின்றன. இந்திய துணைக்கண்டத்தில் பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 1652. அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் மட்டுமே உள்ளன. இவை இந்திய குடியரசின் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகளாகும். தமிழ் உள்ளிட்ட இந்த 22 மொழிகளில் ஹிந்தியும் ஒன்று, அவ்வளவுதான். இந்தியோடு அலுவல் மொழியாக ஆங்கிலமும் 1965ஆம் ஆண்டு வரை நீடிக்கலாம் என்பதுதான் சட்டம் ஆகும். ஆனால் மொழிப்போர் காரணமாக 1965ஆம் ஆண்டுக்கு பிறகும் ஆங்கிலமே தொடர்கிறது. 1965ஆம் ஆண்டும் ஹிந்திக்கு முழு அலுவல் மொழி மகுடம் சூட்டப்படவில்லை. இந்திய நாடாளுமன்றத்தில் 1963ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஆட்சி மொழிகள் சட்டத்தின்படி ஆங்கிலமும் அலுவல் மொழியாகவே தொடர்கிறது. ஆங்கிலத்தை நீக்கும் முயற்சியை அப்போது தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திராவும், கர்நாடகாவும், கேரளாவும், மேற்கு வங்கமும் எதிர்த்தது. ஹிந்தியை மட்டுமே அலுவல் மொழியாக ஏற்காத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் நீடிக்கும் என்று 1967ஆம் ஆண்டு சட்டமே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனை 1976ஆம் ஆண்டைய திருத்தமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே ஹிந்தி என்பது தேசிய மொழி அல்ல, இந்த தேசத்தின் மொழியும் அல்ல.
ஆட்சி மொழியும் அல்ல, அது அலுவல் மொழி மட்டும்தான். அலுவல் மொழியையும் பொறுத்தவரையில் ஹிந்தி மட்டுமல்ல, ஆங்கிலமும் அலுவல் மொழிதான். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழிகளை தங்களது அலுவல் மொழிகளாக தேர்ந்தெடுத்துள்ளன. எனவே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான அலுவல் மொழியாகவும் அதனை சொல்ல முடியாது. இதனை புரிந்து கொண்டு இந்தியை பற்றி பேச வேண்டும், பன்முக இந்தியாவை மனதில் வைத்து பேச வேண்டும் என்று தெரிவித்து முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.